கோ மோஹ ப்ரோச்யதே ராஜன். எது மோகம்? மோகம்னா என்ன? ஆசை. அப்படின்னா இவர் சொல்றார், மோஹோஹி தர்ம மூடத்வம். தர்மம் தெரியாமல் இருத்தல், தர்மத்தை தெரியாமல் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் தான் மோகம். தர்மம் தெரிஞ்சா நமக்கு மோகம் பிறக்காதே. அடுத்தது சொல்றார், கஷ்யமான பிரகீர்த்தித. எது மானம்? சொல்றார், மானஸ்த்வ ஆத்மாபிமானிதா. தன்னாத்மாவின் சாட்சா்காரம் ஏற்பட்டு நிற்கக்கூடிய தன்மைக்கு மானம்னு பேரு. முதல்ல சரீரம் அழியும். அழியாதது ஆத்மா. எது? ஜீவாத்மா. ஜீவாத்மாக்கு உள்ளே இருக்கக்கூடியது யார்? பரமாத்மா. அதனால முதல்ல தேகாத்மாபிமானம் போய், தேகமே ஆத்மாங்கிற எண்ணம் போய், சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சுண்டு ஜீவாத்ம சாட்சா்காரம் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு ஆத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீயப்பதி நாராயணன் பரமாத்ம சாட்சா்காரம் ஏற்படுவது உயர்ந்தது. அதில் ஆத்ம சாட்சா்கார நிலைக்கு மானம்னு பேர். அச்சா, அடுத்தது கிமாலஸ்யம் ச விக்ஞேயம். ஆலஸ்யம்னா என்ன? லேசினஸ், லெத்தார்ஜி. எது லேசினஸ்? இது லேசினஸ் சொல்றார். இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் பாருங்க. சொல்றார், தர்ம நிஷ்கிரியதாலஸ்யம். நாம் செய்ய வேண்டிய டியூட்டிஸ், தர்மத்தை செய்யாமல் இருக்கோம் பாருங்க, அது ஆலஸ்யம். நீங்கள் போய் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டை, அவள் சும்மா தான் இருக்கா ஆற்றுல, யக்ஷ பிரஷ்னம் வர சொன்னேனே வரலையா, அது என்னவோ ஒரு மாதிரி போனலை வரணும்னு. ஆலஸ்யம். ஏன் சுவாமி யக்ஷ பிரஷ்னத்துக்கு வந்தால் தான் நல்ல வாழை அப்படின்னு நான் சொல்லலை. அவளுக்கு வேலை இருக்கும். பட் we should make hay while the sun shines. நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தால்தான் நம்ம ஞானத்தை சேகரிக்க முடியுமே ஒழிய அப்படியே நம்மாழ்வார் மாதிரி புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துட்டா அப்படியே ஞானம் நமக்கு வராது. அந்த அளவுக்குலாம் நம்ம பாக்கியம் பண்ணலை. போய் தேடினா கிடைக்கிற ஞானமே நிலைச்சு நிற்கிறது பெரிய விஷயம். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், தர்ம நிஷ்கிரியதாலஸ்யம் கஸ்ச சோக பிரகீர்த்திதா. எது சோகம்? எது கிரீஃப்? சொல்கிறார் இங்க, சோகஸ்துவம் அஜ்ஞானமுச்யதே. இயல்பான தன்மை, ரியாலிட்டியை, உண்மையை தெரியாமல் இருத்தல் சோகம். உண்மையை தெரியாமல் இருக்கக்கூடிய தன்மை சோகமா. இப்போ நம்ம மாத்து குழந்தை படிக்கிற விதத்தில் பார்த்தா இதுக்கு 60 தான் வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் அது மார்க் வந்தோன்னு ஐயோ 62 தானேடா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். ரியாலிட்டி என்ன? அது படித்ததுக்கு இவ்வளோ தான் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? இப்போது எந்த ஒரு தொழில் எடுத்துக்கும், இப்போ ஒரு பெரிய மூவி எடுக்கிறேள், அந்த மூவி ஸ்டார் அப்படி ஆக்ஷன் சீன் பண்ணியிருக்கார், அவருக்கு 10 கோடி கொடுக்குறா, நமக்கு உடனே 10 கோடி கொடுக்குறான் பார் அப்படின்னு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். அந்த பாடி எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜிம்மில் இருக்கணும், என்னென்னவோலாம் பண்ணியிருப்பார் அவர். நம்மளாலலாம் இருக்க முடியுமா? பைசப்ஸை டெவலப் பண்ணணும், 6 பேக்ஸ் தெரியணும் அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டுருப்பார். அதுக்கு ஃபைட்டிங் சீன்னா அந்த ஸ்வர்ட் ஃபைட்டிங்லாம் அவர் கற்றுருப்பார். எதுவுமே முயற்சி இல்லாமல் யாருக்கும் வராது சுவாமி. எனிபடி. நம்ம நினைக்கிறோம் போர்ட்டர் எவ்வளோ ஈஸியாக பாருங்க, 300 ரூபா கொடுக்குறோம், அத்தனையும் எடுத்துன்னு போகிறான், தலையில் தூக்கின்னு போகிறான். நம்ம மேலே கொஞ்சம் அப்படியே ஒரு துணி போட்டாலே அப்படியே அழகான சௌகுமாரியமான திருமேனியால் தாங்க முடியறதில்ல. பாரமாக இருக்குது தலை, அவ்வளோ பிரெயின் இருக்குள்ள பாரமாக இருக்குங்க. அவர் என்னென்னா 10 பொட்டி எடுத்துன்னு போகிறார், கஷ்டப்பட்டு தானே அவர் தூக்குறார். ஷோலிங்கர் மலையில் கொஞ்சம் உடம்பு முடியாதவா டோலியில் உட்காந்து போயிடுவா. அந்த டோலி அவன் தூக்கின்னு போவான், என்ன கஷ்டமாக இருக்கும் தெரியுமோ? அப்போ தான் தோணும் டோலியில் போகணும்னு நினைக்கிறா, ஒரு 10 கேஜி வெயிட்டை இங்கே குறைச்சிட்டு அங்கே போகணும். ஏன்னா அவன் வெவ்வேர்த்த தூக்கின்னு போவான் சுவாமி. அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறான். எதுவுமே லைஃப்பில் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் வராது. அப்படி வந்துடுத்துனா அது நிலச்சி நிற்காது. எனி திங் நீட்ஸ் ஹார்ட் ஒர்க். உபன்யாசத்துக்கு தான் ஹார்ட் ஒர்க்குன்னு நினைக்காதீங்க. ஆக்டர்லேருந்து என்ன ஒன்றும் திருடனும் ஹார்ட் ஒர்க் போடுறான், ஆனால் சரியான விதத்தில் போடுறதில்ல, கரெக்டாக பார்த்து இல்லையா? அதனால் கரெக்டாக பார்த்து திருடுறான் இல்லையா? அவனுக்கு எவ்வளோ ஒரு ஆர்ட் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த கீ எல்லாம் பண்ணி எவ்வளோ மூளையை போட்டிருப்பான். அதை நல்ல விதத்தில் போட்டுன்னா நல்லா இருக்கும்.
அவனும் ஹார்ட் ஒர்க் போடுறான். அதனால சொல்றார் சோகஸ்துவம் அஜ்ஞானமுச்யதே. அடுத்தது கேட்கிறார் கிம் ஸ்தைரியம் ரிஷிபிஃ ப்ரோக்தம். ரிஷிகளால் சொல்லப்பட்ட சொல்றார் ஸ்தைரியம் எது, கன்சிஸ்டன்சி எது, ஸ்டெடினஸ் எது. ஸ்வதர்மே ஸ்திரதா ஸ்தைரியம். ஸ்வதர்மே மறுபடியும் மறுபடியும் ஸ்ராத்தம் ஸ்வதர்மம் இதையே சுத்தின்னு இருக்கார். யக்ஷனும் தர்மரும். ஸ்வதர்மம், டூ யோர் டியூட்டீஸ். அது என்ன ஆயிடுறது, லோகத்தில் அப்பா அம்மா குழந்தைய பெத்தெடுத்துடுறா, வளர்க்குறா. பெத்தெடுக்கும்போது அப்பா அம்மா இவன் எனக்கு கடைசி காலத்தில் பார்த்துப்பாங்கிற எண்ணத்தில் தான் எந்த ரியலிஸ்டிக் அம்மாவும் எடுக்கிறதில்ல. அவள் இப்போ வழியை வச்சுக்கிறா. இந்த இடத்துல போய் நம்மளே ஒரு ஹோமில் போய் சேர்ந்துட வேண்டியது தான் இல்லையா ரியாலிட்டி. ஆனால் இந்த இடத்துல என்ன நமக்கு தெரியும்னா, ஸ்வதர்மம், பிள்ளைக்கு முக்கியமான ஸ்வதர்மம் அப்பா அம்மாவை காத்தல். பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ, அன்றைக்கே நான் சொன்னேன் பெண்ணும் இதில் அடங்கியிருக்கா. அப்பா அம்மாவை கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்றணும். சார் மாதம் 10,000 ரூபாய் 10,000 rupees ஃபஸ்ட்டுக்கு நான் போட்டுவிடுறேன், அது பிரயோஜனமே கிடையாது. அப்பா அம்மாவை காப்பாற்றணும். அது காப்பாற்றலைன்னா அந்த தர்மம் எவ்வளவு. ஆர்ஃபனேஜுக்கு போய் நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், வேஸ்ட், ஜீரோ. அதெல்லாம் யாரோ குழந்தைக்கு உட்காந்து கொடுக்குறது. அப்பா அம்மாவை பார்த்துக்க தெரியாதவர். அன்னை இல்லம் அப்படின்னு பேர். அன்னை இங்கே இருக்கான, இல்லத்திலேயே இல்லைன்னா எப்படி? அதனால் எவ்ரி ஒன் ஹேஸ் ரைட்ஸ். அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசலாமே. மிஞ்சி ஒரு ஃபோன் இருக்கா, இப்போலாம் டெக்னாலஜி எவ்வளோ இருக்குது, அது பேசணும். அதான் அன்றைக்கி இன்னொரு விஷயமும் சொன்னேன், அப்பா அம்மாவும் கேட்டாப்பில் நடந்துக்கணும். நடத்தை நல்ல நடத்தையாக இருக்கணும், குட் காண்டக்டாக இருக்கணும், மேக்னானிமஸாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், சிவிலைஸ்டாக இருக்கணும், பார்பேரிக்காக இருக்கணும். ஆனால் பிள்ளை பார்த்துக்கணும், பிள்ளையோ பெண்ணோ. அது அந்த ஸ்வதர்மத்திலேருந்து வெளில வந்துவிட்டா, சார் நான் 1000 பசு தானம் பண்ணேன் சார், வேஸ்ட். யக்ஷப்பிரஷ்டம் உட்காந்து 5 நாள் பிடிக்கிறதோ இல்லையோ உட்காந்து கேட்டுட்டு போனேன் சார், வேஸ்ட். அதனால ஸ்வதர்மே ஸ்திரத ஸ்தைரியம். ஸ்வதர்மே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள். பெருமாள் புண்டலீகன் அப்படின்னு ஒரு பக்தருடைய பக்தியை தெரிந்து கொள்ள நேராக வந்தார் பண்டர்பூர் கிட்ட. அவனுடைய அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவன் உட்காந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். பெருமாள் வந்தார். புண்டலீகா நான் வந்திருக்கேன்டா அப்படின்னார். குரலை கேட்டாலே கணீர்னு இருக்குது, பெருமாள் குரலாக தான் இருக்கும். இது நான் அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தான் வருவேன் அந்த பிள்ளை சொல்கிறது. புண்டலீகா நான் வந்திருக்கேன்டா அப்படிங்கிறார் பகவான். பகவான் கொஞ்சம் என்ன ஒரு கெட்ட ஹேபிட்னா, அவரை எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த பிள்ளை வரமாட்டேங்கிறது. நான் என்னடா பண்ணுவேன், பக்கத்தில் ஒரு செங்கல் தூக்கி விசிறி அடிச்சுது இந்த புண்டலீகன். இது மேலே கொஞ்ச நாள் நில்லு அப்படி நின்னர். ரூப பஹதாலோச்சனி सुख झाले हो साधनी तोहा विठल बरवा तोहा माधव बरवा तोहा विठल बरवा तोहा माधव बरवा तोहा विठल बरवा तोहा माधव बरवा विठल माधव माधव विठ्ठल 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 माधव 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 विठ्ठल 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 माधव 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 विठ्ठल 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 माधव 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 विठ्ठल विठ्ठल रूप பஹதாலோச்சனி. இன்னிக்கும் பெருமாள் அங்க எதுக்கு சாட்சியா இருக்கார்? He is not there to bless. He is there as a witness for the boy who was devoted to his parents. Parama Bhagavata Mauni Varasa Shivibhakar Sanaka Sanandana Disha Surakim Purusha Kanaka Kashipu Suta Narada Tumburu Pavana Sunu Bala Chandra Dhara Shuka Saroja Bhava Bhusura Varulu Parama Pavanulu Ghanulu Shashvatulu Kamala Bhava Sukhamu Sadanu Bhavulu Gakayendaro Mahanubhavulu. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu,
a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adi Shankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tudasidasa, Purandaradasa and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya Gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great-grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. தசரதர் கடைசி நிமிஷத்தில் அழும்போது ஸ்ரவணகுமாரனுடைய சம்பவத்தை சொல்லும்போது ஸ்ரவணகுமாரன் சொல்கிறான், ராஜா என்னை நீங்கள் ஒரு அம்பால் அடித்து கொன்னுட்டேள், நீங்கள் ராஜா நான் பிரஜா, உங்கள் பேச்சை நான் கேட்கணும். ஆனால் எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும் கண்ணு தெரியாது, அவள் தீர்த்ததாகத்தில் தவிச்சுருக்கா, இந்த ஜலத்தை அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு அவள் குடிச்சு முடித்த உடனே நான் போயிட்டேன்னு சொல்லுங்கோ. அந்த சமயத்தில் கூட தன் ஸ்வதர்மத்தை காப்பாற்றித்தே அந்த பிள்ளை. தயானா அதுதானே தயா. பிரஹ்லாதனை அந்த அப்பா பட்டதிரில் நாராயணியத்தில் எடுக்கிறார். அந்த குழந்தையை எப்படியெல்லாம் போட்டு சித்திரவதை, என்ன சொல்லித்து அந்த குழந்தை, பகவான் சர்வலோகேஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு நம்மளான உடனே வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி லுக் அட் மை சைல்டும்போம். இந்த அப்பாவுக்கு கொண்டாட தெரியல அந்த குழந்தைய. யானை வைத்தி மிதிக்க சொல்கிறான், நெருப்பில் போடுறேங்கிறான், விஷத்தை கொடுக்குறேங்கிறான். பெருமாள் வந்தார், கிழிச்சு விட்டுட்டார். பரமபாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தனதீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபுசுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ சுரபூசுரவருலு பரம பாவனுலு கனுலு சாஸ்வதுலு கமல பவமு சதானுபவமு கயந்த டோமனுபாவுலு. கிழிச்சர், சட்டாபட்டல பீஷணேன்னு கிழிச்சர். என் குழந்தையா நீ துன்புறுத்தினேன்னு நிருசிம்மன் வந்து கிழிக்கும் போது பெருமாள் அந்த பிரஹ்லாதனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். அந்த குழந்தை சொல்றது, எங்க அப்பா என்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டார், அதெல்லாம் நீ மறந்துட்டியேன்னு சொல்லு. நச்சிகேதஸ்னு ஒரு குழந்தை கட்டோபனிஷத்துல. அப்போ அவ அப்பா பசுவை தானம் பண்ணுறார். எப்பேற்பட்ட பசுனா 10 நாள் ஜலமும் புல்லும் காண்பிக்காத பசு எப்படி க்ஷீணிச்சு கிடக்குமோ அப்பேற்பட்ட பசுக்களை தானம் பண்ணுறார். அப்பா கிட்ட போய் கேட்குறது, இந்த பசுவெல்லாம் இவாளுக்கு கொடுத்துட்டேன், என்ன யார்கிட்ட கொடுப்பேன்? அது அர்த்தம் என்னென்னா, இந்த பசுவும் ஆகாத போகாத பசு, அதை தானம் பண்ணுறேன், நானும் ஒருத்தருக்கும் உபயோகம் இல்லை, என்ன யாருக்கு கொடுப்பேன்? அப்பா கம்முன்னு இருந்தார். மறுபடியும் கேட்டது கம்முன்னு இருந்தார். 3வது வாட்டி கேட்டார், மிருத்யு தேவதைக்கு கொடுப்பேன். இது ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னு மிருத்யு தேவதை கிட்ட போயிடுச்சு. யமன் அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ யாத்ரா போயிருக்கார், 3 days 2 nights, அதனால் 3 நாள் இருக்கு. அதனால் அப்புறம் வரான் இந்திரன். ஏன்னா ஒரு கெஸ்ட்டை நம்ம 3 ராத்திரி காக்க வச்சுட்டோன்னா முதல் ராத்திரி காக்க வச்சதுக்காக ஒரு பாவமாக
நம்ம பண்ணின புண்ணியமெல்லாம் ஏதோ பாவங்கள் எதுவும் சொன்னாலே பயமாக இருக்கும் நமக்கு. கருட புராணம்னு ஒன்று இருக்குது, பெரிய புஸ்தகம். என்னெல்லாம் நம்ம பாவம் பண்ணுறோம் நான் படித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 99% பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் டிக் மார்க் போட்டுட்டே வரலாம். அதில் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆற்றுல நாயை வச்சுண்டா பாவம்னு ஒரு பாவம் கேள்விப்பட்டிருக்கல? ஐயோ, நாங்கள் நாய்க்கு ஜானகின்னு இல்லை நாமகர்மாவே வச்சுருக்கோம் இல்லையா? நாய் பல பேர் என்னென்னா நாய் தனியாக இருக்குங்கிறதுக்கு பூனையை வாங்கி வச்சுட்றா. அது ரெண்டும் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கட்டும். இதெல்லாம் தேவையா? அப்பா அம்மா எங்கே இருக்கான்னு கேட்டால் அவள் இங்கேயோ இருப்பா. நாயை உட்காந்து நாய் ஐ காட் ஒன் வெரி குட் பிஸ்கெட். நாயை பற்றி ஒரு படம் கூட வந்திருக்கு. நான் பிஸ்கெட் வாங்கி அந்த நாய்க்கு யூகே பிஸ்கெட்ஸ் எல்லாம் வெரி குட் ஃப்ளார், மைதா கூட இல்லை சார், நாய்க்கு பிஸ்கெட். அப்போ பாவம் அப்பா அம்மா வந்து ஸ்ரத்தையா அதே மாத்திருதேவோ பாவா எங்கேயோ உட்காந்துட்டுருப்பேன். நாயை வளர்த்தா பாவம். சாப்பாடில் நாய் நக்கினதும் நாய் பார்த்ததும் பூனை நக்கியதும் சாப்பிட்டா பாவம் அப்படிங்கிற தேசிகன். ஐயோ, இல்லை பாலில் வேற ஒரு சூக்ஷ்மம் எடுக்கிறார். பாலை 2வது தடவை காய்ச்சக்கூடாதான். நமக்கு காய்ச்சியே வருது இல்லை, பாஸ்சுரைஸ்டு மில்க் தானே நமக்கு வருது. 2வது தடவை காய்ச்சக்கூடாது. சாப்பாடு பண்ணி 3வது மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்லன்னா அதில் தோஷம் வந்துருமா அப்படி சொல்கிறேன். இது யூஎஸ்க்கு போகும்போது அந்த மாமி கேட்குறா, உங்களுக்கு கொத்தமல்லி சட்னி வேணுமா? அது பார்த்தா ஒரு டப்பா எடுக்கிறா. அது எப்படின்னா ஆகஸ்ட் 2013 அது லேபிள். 3 மணி நேரமாக இது 6 வருஷம் இருக்குது. அதனால் ஸ்வதர்மே ஸ்திரதா ஸ்தைரியம். இந்த நச்சிகேதஸ் யமபட்டினம் போயிடுத்து. யமன் பிரத்யட்சமாக கேட்டால் உனக்கு என்ன வரம்? எங்கள் அப்பா என்கிட்ட பண்ண அபச்சாரம் நீ மன்னிச்சுடணும். நான் திரும்பி போகும்போது எங்கள் அப்பா இந்த சம்பவத்தையே மறந்துருக்கணும், கஜினி மாதிரி மறந்துருக்கணும். ஸ்வதர்மே ஸ்திரதா ஸ்தைரியம். எது தைரியம்? எது தைரியம்? போராட்டம் இருந்தால் நான் இறுதி வரை போராடுவேன் அப்படிலாம் கத்துறா பாருங்க. அவனுக்கே தெரியுது வெற்றி கிடைக்காதுன்னு. வெற்றி வரை போராடுவேன் எவனா சொல்றானோ அவனுக்கு தெரியும் வெற்றி கிடைக்காதுன்னு. இறுதி வரை போராடுவேன், நான் எவ்வளோ போராடினாலும் எனக்கு வெற்றியே கிடைக்காது அப்படின்னு அவனே தீர்மானம் பண்ணுறான். அதுவா தைரியம்? எங்கள் கலாச்சாரத்தில் அந்த மாடு பின்னாடி காலை பின்னாடி ஓடுறா. நான் என்ன பண்ணிட்டேன், எந்த போராட்டம் பண்ணுறாலும் அந்த இடத்துல ஒரு 4 காலையை விட்டுணும், எல்லாரும் ஓடின்னு இருப்பா. முதல்ல நம்ம ரோடை சரிப்படுத்துவோமா? நதியில் ஜலம் இருக்கா? பேசிக் நெசசிட்டிஸை பார்ப்போமா? எவ்வளோ விஷயத்தில் நம்ம பேக்லாக் பண்ணியிருக்கோம். ஏன் நமக்கு எவ்வளோ நாடுகள். ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன் சுவாமி, 80 பேரை கூட்டுண்டு போன வருஷம். ரோடெல்லாம் பிரமாதமாக இருக்குது, டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ரெட்டுனா நிற்கிறான், க்ரீன்னா போகிறான். அதுவும் அந்த கரெக்டாக அந்த க்ரீன் வரத்துக்கு முன்னாடி அவனுக்கு தெரியறது, மெதுவாக வந்து நின்றுடான். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த க்ரீன் எங்கேயாவது ரெட் வந்துட போகிறதேன்னு அப்போ தான் வேகமாக நம்ம ஆட்டோக்காரர் அப்படியே வளைச்சி துடிச்சு பிடிச்சி ஓடுவார். அந்த ரெட்டு வந்த உடனே 2 பேர் போயிடுவான். அது ரொம்ப சாமர்த்தியம். போலீஸ்காரரை பார்த்தா இவர் கோட் போட்டுப்பார், வண்டி கத்தித்தானே பெல்ட் போட்டுப்பார். நமக்கு எல்லாம் யாராவது ஒரு சொல்லிகிட்டே இருக்கணும். நான் கென்யாவுக்கு போயிருந்தேன், நைரோபின்னு அவளுடைய கேபிட்டல், போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம். அங்கே பெருமாள் கோவிலில் உபன்யாசம். எனக்கு வீட்டிலேருந்து கோவிலுக்கு ஓட்டின்னு போகிறவனுடைய டிரைவர் பேர் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் உட்காந்துட்டு இருக்கான். அது கொஞ்சம் மலைப்பிரதேசம், 6500 feet above the sea level அந்த கேபிட்டல். ஆனால் மலை பிரதேசமாக இருக்கும், சின்ன ரோடு நன்னா இருக்கு. மெதுவாக போகிறான். நான் பேசாமல் ஒரு ஆக்சலரேட்டரில் கல்லை வச்சா நன்னா இருக்கும்னு தோணிது. மெதுவாக போகிறான். ஏன்னா முந்தின வண்டியில் ஒரு லாரியில் கல் எடுத்துன்னு போகிறான் யாரோ. மெதுவாக அந்த வண்டி போகுது. அந்த வண்டிக்கு முன்னாடி எந்த வண்டியும் இல்லை, வண்டி மெதுவாக போகுது. ஸ்டீஃபன் வாட் சார் அப்படின்னா, ஓவர்டேக். வாட் இஸ் ஓவர்டேக் அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு அந்த அஜ்ஞானம் பாருங்க. நம்ம பாரத தேசத்தை டிரைவிங்கில் முதல்ல தெரிஞ்சுக்கிறதே ஓவர்டேக் தான். எப்படி இவனை ஜெயிக்கலாம், அதுவும் பல பேரை திட்டிட்டு வேற போவா. யோ அண்ணா அப்படின்னா சஹஸ்ரநாமம் வரும் பாருங்க. அப்போது அதுதான் கரேஜா அப்படின்னு கேட்டால் இவர் சொல்கிறார் பாருங்க. இவர் என்ன கரேஜ்னு சொல்கிறார்? தைரியமிந்திரிய நிகிரஹா. கரேஜ் அப்படின்னா என்னென்னா சென்சஸை கண்ட்ரோல் பண்ணாதான் தைரியம் இல்லையா? இந்த மினிஸ்டர் இது பாலிட்டிக்ஸ்லாம் ஸ்கேம் வருது. அதில் பார்த்தேன்னா
ஹி வாஸ் ஹனி ட்ராப்ட். கேள்விப்பட்டிருக்கல? அப்படின்னா என்னென்னா, ஒரு பெண்மணியை வச்சு அந்த மந்திரியை பிடிக்கிறாப்புல. அவளுக்கு சென்சஸ் இருந்தா தைரியசாலி மாதிரி அவர் காமிப்பார். இந்திரியத்துக்கு கட்டுப்பட்டு போயிட்டார் இல்லையா? அதனால இந்த இடத்துல தைரியம் இந்திரிய நிகிரஹா